Hi kids, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் give and take. இது Max Class 2 NCERT syllabus. And this is Prithvi Vinod who is presenting you this video. For many more educational videos, subscribe our channel Kaikora. Hi kids, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் give and take. அதாவது கொடுத்தல் வாங்குதல். Kinari sells beads in the bazaar. She sells loose beads and necklaces of 10 beads each. அதாவது கினாரி வந்து பாசி விற்கிறா பஜாரில். அவள் வந்து தனியான பாசிகளை சேர்த்து மாலையாகவும் விற்கிறா. ஒரு மாலைக்கு எவ்வளோ பாசி இருக்கும்? 10 பாசி வந்து இருக்குது. ராசியா வாண்ட்ஸ் 12 பீட்ஸ். ஸோ கினாரி கிவ்ஸ் ஹர் 1 நெக்லஸ் அண்ட் 2 லூஸ் பீட்ஸ். ராசியாவுக்கு வந்து 12 பீட்ஸ் வந்து வேணுமா. ஸோ வந்து கினாரி எவ்வளோ கொடுத்தாங்க? ஒரு நெக்லஸும் 2 லூஸ் பீட்ஸும் வந்து அவளுக்கு கொடுத்துருக்காங்க. Now you find how many necklaces and loose beads the other children take. இதே மாதிரி மித்த குழந்தைகளும் எவ்வளோ நெக்லஸ் எவ்வளோ பீட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ராசியா வந்து என்னது 12 பீட்ஸ் அவளுக்கு வேணும். ஸோ வந்து ஒரு நெக்லஸும் 2 லூஸ் பீட்ஸும் அவள் வச்சுருக்கா. ரீமா வந்து 17 பீட்ஸ் வேணும். ஸோ வந்து ஒரு நெக்லஸும் 7 லூஸ் பீட்ஸும் ரீமா கிட்ட இருக்குது. ஆரிஃப்க்கு வந்து 24 பீட்ஸ் வேணும். ஸோ 2 நெக்லஸும் 4 லூஸ் பீட்ஸு. சோனு வந்து 35 பீட்ஸ். ஸோ 3 நெக்லஸ் 5 லூஸ் பீட்ஸு. சைமர் வந்து 31. ஸோ வந்து 3 நெக்லஸ் 1 லூஸ் பீடு. ஹவு மெனி பீட்ஸ் ஆர் டேக்கன் பை ராசியா அண்ட் ரீமா டுகெதர். அதாவது ராசியா கிட்டேயும் ரீமா கிட்டேயும் மொத்தம் எவ்வளவு பாசிகள் இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராசியா ஃபஸ்ட் அவகிட்ட வந்து என்ன இருக்குது? 12 பாசி இது இருக்குது. அதாவது ஒரு நெக்லஸும் 2 லூஸான பாசிகளும் இருக்குது. ரீமா கிட்ட மொத்தமாக எத்தனை பாசி இருக்குது? மொத்தமாக வந்து 17 பாசி இருக்குது. அதாவது ஒரு மாலையும் 7 லூஸான பாசியும் வந்து அவகிட்ட வந்து இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக எழுதிடுவோம். இதை வந்து எப்படி இங்கே எழுதுறது? ஃபஸ்ட்டு நெக்லஸும் பாசியும் மேலே போட்டுக்கோங்க. ராசியா கிட்ட எத்தனை நெக்லஸ் இருக்குது? ஒரு நெக்லஸ் இருக்குது. ஸோ 1. எவ்வளோ லூஸான பீட்ஸ் இருக்குது? 2. ஸோ வந்து லூஸான பீட்ஸ் கீழே வந்து 2. அதே மாதிரி ரீமா கிட்ட எத்தனை நெக்லஸ் இருக்குது? ஒரு நெக்லஸ். அதனால் ஒரு நெக்லஸ் வந்து இங்கே போட்டுட்டோம். 7 லூஸ் பீட்ஸ் வந்து இங்கே போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா லூஸான பீட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. லூஸான பீட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே 2, இங்கே 7. இது டோட்டலாக கவுண்ட் பண்ண எவ்வளோ வருது? 9 லூஸ் பீட்ஸ் வந்து வருது. ஸோ வந்து இந்த லூஸான பீட்ஸ் கீழே வந்து 9 வந்து எழுதிக்கணும். அடுத்து வந்து நெக்லஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவோம். நெக்லஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 1, 2. ஸோ 1 + 1 2. ஸோ வந்து 2 நெக்லஸ் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ பீட்ஸ் இருக்குது? 29 பீட்ஸ் வந்து இருக்குது. வந்து ராசியா கிட்டேயும் ரீமா கிட்டேயும் மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 29 பீட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஹவு மெனி பீட்ஸ் ஆர் டேக்கன் பை ராசியா அண்ட் சோனு. ராசியா அண்ட் சோனு கிட்ட வந்து மொத்தமாக எவ்வளோ பீட்ஸ் இருக்குது கேட்குறாங்க. ராசியா கிட்ட எவ்வளோ இருக்குது? 12 பீட்ஸ். அதாவது ஒரு நெக்லஸ் 2 லூஸான பாசி. சோனு கிட்ட வந்து 35 பீட்ஸ். அதாவது 3 நெக்லஸ் 5 லூஸான பாசி. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? லூஸான பாசியை ஆட் பண்ணணும். ஸோ 2 + 5 என்னது? 7. அப்புறம் நெக்லஸஸை கவுண்ட் பண்ணணும். எத்தனை நெக்லஸ் இருக்குது டோட்டலாக? 4 நெக்லஸ். ஸோ 47 பீட்ஸ் வந்து டேக்கன் பை ராசியா அண்ட் சோனு. 1 எக்ஸ்ட்ரா நெக்லஸ். இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கோம்? அதாவது லூஸான பாசி வந்து எதுவும் எக்ஸ்ட்ராவா 10 அதாவது மோர் தென் 10 வந்து இதுக்கு வந்து இல்லை அப்படி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்கலாம்? இது வந்து மோர் தென் 10 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பீட்ஸ் டேக்கன் பை ரீமா அண்ட் ஆரிஃப். ரீமா கிட்ட எவ்வளோ இருக்குது? 17 இருக்குது. ஒரு நெக்லஸும் 7 லூஸான பீட்ஸும். ஆரிஃப் கிட்ட எவ்வளோ இருக்குது? 24 பீட்ஸ் இருக்குது. அதாவது 2 நெக்லஸும் 4 லூஸான பாசி. ஸோ இவங்க 2 பேர் இதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படி பார்ப்போம். ஃபஸ்ட் எப்பயும் போல் நெக்லஸஸ் கீழே வந்து இதில் 1 இங்கே 7 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து 2 இங்கே 4 வந்து போட்டுக்கோங்க. இப்போ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னது? லூஸான பீட்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 7 + 4. 7 + 4 வந்து என்னது? 11. ஸோ 11 பீட்ஸ் இருக்குது. 11 வந்து இங்கே நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து எழுத முடியாது. அந்த 11 வந்து என்ன பண்ணலாம்? அந்த 11 பீட்ஸில் வந்து 10 பீட்ஸை யூஸ் பண்ணி திரும்ப ஒரு நெக்லஸ் செஞ்சுக்கலாமா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. 10 பீட்ஸை வந்து எடுத்து திரும்ப ஒரு நெக்லஸ் வந்து செஞ்சுட்டாங்க. ஓகே, அப்போ வந்து என்ன? ரிமைனிங் ஒரே ஒரு லூஸான பீட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? லூஸான பீட்ஸில் வந்து 1 போடணும். இப்போ புதுசாக கிடச்ச நெக்லஸை வந்து மேலே வந்து இங்கே 1 போடணும். அதாவது நெக்லஸ் கீழே வந்து 1 போடணும். ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ நெக்லஸ் வந்து இருக்குது? 1 2 3 4.
ஸோ வந்து 4 நெக்லஸ் இருக்குது, ஒரு லூஸான பீட் இருக்குது. ஸோ 41 பீட்ஸ் இன் டோட்டல். ஸோ இப்போ ரீமா அண்ட் ஆரிஃப் கிட்ட வந்து எவ்வளோ நெக்லஸ், எவ்வளோ லூஸ் பீட்ஸ் இருக்குது? 4 நெக்லஸஸ் வந்து இருக்குது, ஒரே ஒரு லூஸ் பீட்ஸ் இருக்குது. I can do it very fast in another way. Simple. If Arif gives 3 to Reema, Reema will have 20. Arif will have 21. So 20 plus 21 is equal to 41. அதாவது இந்த எறும்பு சொல்லுது, நான் ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களோட பீட்ஸை வந்து ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணிடுவேன். எப்படின்னா, இப்போ ஆரிஃப் வந்து 3 பீட்ஸை வந்து ரீமா கொடுத்தா என்ன ஆகும்? ஏற்கனவே வந்து ரீமா கிட்ட 17 இருக்குது. ஸோ 17 + 3 எவ்வளோ ஆகும்? 20 பீட்ஸ் ஆயிரும். ஸோ வந்து இப்போ ரீமா கிட்ட வந்து 20 பீட்ஸ் வந்து இருக்கும். பட் ஆரிஃப் கிட்ட வந்து கொடுத்தனால எவ்வளோ ஆயிரும்? 24 - 3 எவ்வளோ ஆகிடும்? 21 பீட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ? 20 + 21 ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். 41 பீட்ஸ் வந்து இப்போ அவங்கக்கிட்ட வந்து இருக்கும். கேன் யூ டூ இட் இன் சம் அதர் வே? உங்களால் வேறு எதுவும் மெத்தடில் வந்து அடிஷன் வந்து பண்ண முடியுமான்னு யோசிங்க. ஆட் பை ரைட்டிங் அண்ட் ஆல்சோ வித்தவுட் ரைட்டிங். இதை வந்து எழுதியும் கால்குலேட் பண்ணுங்கள், மைண்ட் கால்குலேஷனும் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஹவு மெனி பீட்ஸ் டு தே ஹாவ் டுகெதர்? ரீமா கிட்ட வந்து 17 பீட்ஸ் இருக்குது, சோனுட்ட வந்து 35 பீட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? லூஸான பீட்ஸை வந்து கவுண்ட் பண்ணணும். 7 + 5 12. ஸோ அந்த 12 பீட்ஸில் வந்து ஒரு நெக்லஸ் வந்து செய்ய முடியும் யூஸிங் 10 பீட்ஸ். ரிமைனிங் வந்து எவ்வளோ லூஸ் பீட்ஸ் இருக்கும்? 2. ஸோ இங்கே 2 போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் 1 போடணும். ஸோ இப்போ வந்து 1 + 1 2, 2 + 3 5. ஸோ வந்து 5 நெக்லஸ் ஆகிடும், 2 லூஸ் பீட்ஸ் ஆகிடும். ஸோ மொத்தமாக எவ்வளோ? 52 பீட்ஸ் வந்து இருக்குது இவங்க 2 பேர்கிட்டையும். ஆரிஃப் அண்ட் ராசியா அதே மாதிரி 24 பீட்ஸ் 12 பீட்ஸ், 4 + 2 6 பீட்ஸ், 3 2 + 1 3. ஸோ 36 பீட்ஸ். ஹவு மெனி மோர் பீட்ஸ்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சோனு ஹேஸ் டேஸ் மோர் பீட்ஸ் தென் ஆரிஃப். அதாவது சோனு கிட்ட எவ்வளோ அதிகமான பீட்ஸ் வந்து இருக்குது ஆரிஃபோட அப்படி சொல்லி கேட்குறாங்க. சோனு டேபிள் இருக்குது 35 பீட்ஸ் இருக்குது, ஆரிஃப்ட்ட வந்து 24 பீட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இதை சப்ராக்ட் பண்ணணும். சோனு கிட்ட வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்றதை கண்டுபிடிக்க நீங்கள் சோனுக்கிட்ட இருக்க பீட்ஸையும் ஆரிஃப்கிட்ட இருக்க பீட்ஸையும் சப்ராக்ட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸ் எழுதிக்கோங்க. 35 24. 5ல் வந்து 4 போச்சுன்னா எவ்வளோ? 1. அதே மாதிரி 3ல் வந்து 2 க்ராஸ் அவுட் பண்ண எவ்வளோ? 1. ஸோ வந்து 11 மோர் பீட்ஸ். சோனு ஹேஸ் 11 மோர் பீட்ஸ் தென் ஆரிஃப். அதே மாதிரி தான் இது ஆரிஃப் ராசியா. ஆரிஃப் கிட்ட வந்து 24 பீட்ஸ், ராசியா கிட்ட வந்து 12 பீட்ஸ். 4ல் வந்து 2 கட் பண்ணால் 2 இருக்கும், 2ல் 1 போச்சுன்னா திருப்பி 1 தான் இருக்கும். ஸோ ஆரிஃப் ஹேஸ் 12 மோர் பீட்ஸ் தென் ராசியா. ஹவு மெனி மோர் பீட்ஸ் டஸ் சிமர் ஹாவ் தென் ரீமா? சிமர் கிட்ட வந்து எவ்வளோ பீட்ஸ் இருக்குது? 31 பீட்ஸ் இருக்குது. ரீமா கிட்ட எவ்வளோ பீட்ஸ் இருக்குது? 17 பீட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூஸ் பீட்ஸில் வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். இங்கே மேலே வந்து சிமர் கிட்ட வந்து 1 பீட்ஸ் தான் இருக்குது, கீழே வந்து ரீமா கிட்ட 7 பீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? இந்த நெக்லஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 பீட்ஸ் உள்ள நெக்லஸை அப்படியே பிரிச்சுருங்க. பிரித்தா இது வந்து 10 பீட்ஸ் வந்து கிடைக்குமா லூஸான பீட்ஸு? ஸோ ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ என்ன ஆகிடும்? 11 லூஸ் பீட்ஸ் ஆகிடுமா? இப்போ 11 லூஸ் பீட்ஸில் வந்து நீங்கள் 7 வந்து சப்ராக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 4 லூஸ் பீட்ஸ் வந்து கிடைக்கும். பட் அந்த நெக்லஸோட கவுண்ட் வந்து 1 கம்மியாகிடும். ஸோ அதான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஒரு நெக்லஸை அப்படியே பிரிச்சிடுறாங்க, அப்புறம் திருப்பி அதை 10 லூஸ் பீட்ஸ் ஆக்கிறாங்க. ஏற்கனவே 1 இருக்குது, ஸோ 11 பீட்ஸ் இருக்குது. இப்போ 11 வந்து 7 வந்து கேன்சல் பண்ணுங்கள். 11ல் 7 கேன்சல் ஆனால் 4 கிடைக்கும். இங்கே ஒரு நெக்லஸில் தானே இருந்து பிரித்தோம். ஸோ வந்து இங்கே வந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே 3 நெக்லஸில் வந்து இப்போ 2 நெக்லஸ் ஆகிடுச்சு. இப்போ 2 நெக்லஸ் இருக்குது, 2 நெக்லஸில் வந்து 1 நெக்லஸை சப்ராக்ட் பண்ண எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ வந்து 14 பீட்ஸ் வந்து இப்போ வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? சிமர் ஹேஸ் 1 நெக்லஸ் அண்ட் 4 பீட்ஸ் மோர் தென் ரீமா. அதாவது சிமர் ஹேஸ் 14 பீட்ஸ் மோர் தென் ரீமா. Practice time. Also do it in your mind. Tanisha has 17 pencils. Sia has 25 pencils. How many pencils are there in all? Are there in all என்ன அர்த்தம்? டோட்டல் கேட்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஆட். ஃபஸ்ட்டு வந்து தனிஷாவோட 17 பென்சில்ஸ் எழுதிக்கோங்க, ஷியாவோட 25 பென்சில்ஸ். 7 + 5 என்ன? 12. ஸோ 2 இங்கே இருக்கணும், 1 இங்கே போகணும். ஸோ 1 + 1 2, 2 + 2 4. ஸோ வந்து 42 பென்சில்ஸ். இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போ 17 பென்சில் தனிஷா கிட்டே இருக்குது, 3 பென்சில் வந்து இங்கே பாரோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்? 20 ஆகிடும். இங்கே வந்து 22 ஆகிடும். 20 + 22 42. இது வந்து மைண்ட் கால்குலேஷன். In Munisa's class, there are 13 English story book and 22 Hindi story book. How many story books are there in all?
ஆர்டர் இன் ஆல்னா என்னது அடிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 13 இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸு, அப்புறம் 22. இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணணும்? 3 + 2 ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னது 5 வரும். 1 + 2 3. ஸோ 35 ஸ்டோரி புக்ஸ் இன் ஆல். Shakshi had 23 fruits. She ate 15 fruits. How many fruits are left? Leftனா என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். அதாவது ஷாக்ஸி கிட்ட வந்து 23 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்போ வந்து 15 ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டா மிச்சம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சப்ராக்ஷன் 23 - 15. இங்கே 3ல் வந்து 5 போகுமா? போகாது. ஸோ என்ன பண்ணணும்? இந்த 2லேருந்து 1 பாரோ பண்ணணும். அப்போனா 13 ஆகிடும். ஓகேவா? இப்போ 13ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 8. இங்கே இப்போ 1 தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 1 நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து இங்கே 1 தான் இருக்கும். ஸோ 1 - 1 0. ஸோ 8 ஃப்ரூட்ஸ் ஆர் லெஃப்ட். Daljit has 35 marbles. Aravind has 25 marbles. How many marbles do they have in all? அதாவது do they have in allனா என்னது? அடிஷன் பண்ணணும். அந்த 35 marbles plus 25 marbles. இப்போ ஆட் பண்ணணும்னா எவ்வளோ வரும்? 5 + 5 10. ஸோ 0 இங்கே. ஸோ 1 வந்து இங்கே மேலே போகணும். 1 + 3 4. 4 + 2 6. So they have 60 marbles in all. Nisha has 32 bangles. Shuki has 16 bangles. How many more bangles does Nisha have? அதாவது how many moreனா என்னது? சப்ராக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ வந்து 32 பேங்கிள்ஸ் நிஷா வச்சுருக்கா. ஸோ 32 போட்டுக்கோங்க. ஷுக்கி கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது? 16 பேங்கிள்ஸ். இன்னும் எவ்வளோ பேங்கிள்ஸ் வந்து ஷுக்கிக்கு வேணும் நிஷாவோட பேங்கிள்ஸை ரீச் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 32 - 16. இங்கே 2ல் வந்து 6 போகுமா? போகாது. ஸோ என்ன பண்ணணும்? 1 நீங்கள் பாரோ பண்ணணும். அப்போ இங்கே 1 வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே 12 ஆகிடும். 12ல் 6 போகுமா? போகும். 12ல் 6 போனால் 6. ஸோ இங்கே 1 கொடுத்தனால ஏற்கனவே இங்கே என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். ஸோ 2 - 1 1. ஸோ 16 more bangles வந்து தேவைப்படுது ஷுக்கிக்கு. வெங்கடேஷாஸ் கேன்டீன் ஹெல்ப் வெங்கடேஷா டு மேக் த பில். வெங்கடேஷா வந்து ஒரு கேன்டீன் நடத்துகிறான். அவனுக்கு வந்து பில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. தோசை வந்து எவ்வளோ? 23 rupees. ஊத்தாப்பம் வந்து 28 rupees. ஸோ டோட்டல் எவ்வளோ வரணும்? 3 + 8 என்ன? 11. ஸோ 1 ஹியர் 1 வந்து 10க்கு இன்னொன்று 1 போயிடும். 1 + 2 3. 3 + 2 5. ஸோ 51 rupees. இட்லி வந்து 15 rupees. காஃபி வந்து 8 rupees. ஸோ வந்து முன்னாடி டென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்து 0 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். 5 + 8 என்னது? 13. ஸோ 3 இங்கே வரும். 1 வந்து இங்கே மேலே போயிடும். ஸோ 1 + 1 2. ஸோ 23 rupees. தாஹி வடா வந்து 25 rupees. சில்லி ரைஸ் வந்து 18 rupees. 5 + 8 13. 5 + 8 13. So 3 remaining 1 here. 1 + 2 3. 3 + 1 4. 4. So 43 rupees. அதே மாதிரி சூப் வந்து 27 rupees. நூடுல்ஸ் 15 rupees. 7 + 5 என்ன? 12. ஸோ வந்து 2 வந்து இங்கே இருக்கும். 1 இங்கே வந்து போயிடும். ஸோ 1 + 2 3. 3 + 1 4. ஸோ 42 rupees. It's time to buy. Oh, you again. More homework? No, this time I have to buy 8 pencils and 5 erasers. ஓ திரும்பவும் நீயா? உனக்கு இப்போ என்ன வேணும்? ஹோம்ஒர்க்காக வந்திருக்கியா அப்படின்னு அங்கிள் கேட்குறாரு. இல்லை அங்கிள், நான் வந்து பென்சிலும் எரேசரும் வாங்க வந்திருக்கேன். 8 pencil and 5 erasers எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போது அங்கிள் சொல்கிறாரு, ஷியோர், த பென்சில் காஸ்ட் 16 rupees. தி எரேசர் காஸ்ட் 15 rupees. இப்போ அங்கிள் என்ன சொல்கிறாரு? பென்சிலோட ரேட் வந்து 16 rupees. எரேசரோடது வந்து 15 rupees அப்படி சொல்கிறாரு. 16 rupees மீன்ஸ் அப்போனா வந்து யோசிக்கிறா. டென்ஸ் அண்ட் ஒன்ஸில் வந்து எப்படி யோசிச்சோம்? 16 rupeesனா ஒரு 10 rupee 6 1 rupee காயின். அதே மாதிரி 15னா ஒரு 10 rupee நோட்டு 5 1 rupee காயின். ஸோ இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணுறது? வந்து 1 rupee காயின் எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ ஐ கேன் ரைட் இட் லைக் திஸ். ஸோ வந்து டென்ஸ் ஒன்ஸு கரஸ்பாண்டிங்காக 16 15 வந்து போட்டுக்கோங்க. இப்போ 6 + 5 என்ன? 11. ஸோ 1 இங்கே 1 வரும். 1 + 1 2. 2 + 1 3. ஸோ 31 rupees. அது ஒரு மெத்தடு. இப்போ வந்து இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன? இப்போ வந்து 11 1 rupee காயின் இருக்குது. அந்த 11 1 rupee காயினை வந்து 10 1 rupee காயினை வந்து மாற்றி ஒரு 10 rupee நோட்டாக வந்து போட்டுடலாம். ஸோ வந்து என்னது? இது மாதிரி ஒரு 10 rupee நோட்டாக இங்கே ஆட் ஆயிடும். வெறும் ஒரே ஒரு லூஸான 1 rupee காயின் தான் இருக்கும். 3 10 rupees நோட், ஒரு 1 rupee காயின் 31. வெரி குட். நவ் யூ கேன் see that all 3 notes in all. ஸோ வந்து 3 notes வந்து இப்போ வந்து இருக்கும். ஸோ அங்கிள் வந்து அந்த பொண்ணுக்கு வெரி குட் சொல்கிறாரு. ஐ ஹாவ் டு பே 31 rupees பட் ஐ ஹாவ் 40 rupees. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா? அங்கிள் என்கிட்ட 40 rupees இருக்குது, பட் நான் உங்களுக்கு 31 rupees தானே பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஃபைண்ட் அவுட் ஹவு many money யூ கெட் பேக். ஓகே, நீ அந்த பணத்தை கூட உனக்கு மிச்சம் எவ்வளோ வேணுன்றதை சொல்லுன்னு அப்படி அங்கிள் சொல்கிறாரு. 40 - 31. 0ல் 1 போகுமா? போகாது. ஸோ வந்து 1 பாரோ பண்ணணும். பாரோ பண்ணால் என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். இங்கே 10 - 1 9.
ஸோ வந்து இங்கே ஏற்கனவே 1 கொடுத்தனால இங்கே 3 தான் இருக்கும். ஸோ 3 minus 3 0. ஸோ வந்து எவ்வளோ மொத்தம் 9 rupees இந்த அங்கிள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணும். ப்ராக்டிஸ் டைம். ஷேகர் has 32 rupees. He bought a ball for 17 rupees. How many money is left with him? அதாவது ஷேகர் கிட்ட 32 ரூபாய் இருக்கு. அதில் வந்து 17 ரூபாய்க்கு வந்து பால் வாங்குறாரு. How much money is left with him னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 32 minus 17. 2ல வந்து 7 போகாது. ஸோ 1 பாரோ பண்ணுறோம். 12 ஆகிடும். 12ல 7 போச்சுன்னா 5. இங்கே 2 இருக்கும். 2ல 1 போனால் 1. ஸோ வந்து 15 rupees வந்து பாக்கி வந்து இருக்கு. இதில் இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்கு. என்னன்னா இதுலேயும் 2 சப்ராக்ட் பண்ணுங்க, இதுலேயும் 2 சப்ராக்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன 30 minus 15. ஸோ ஈஸியாக வந்து 15 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். Sony bought biscuits for 24 rupees and packet of chips for 16 rupees. How much money will she pay? Sony வந்து 24 rupeesக்கு பிஸ்கட்டும் 16 rupeesக்கு சிப்ஸும் வாங்கியிருக்கா. ஸோ how much money needs to payனா ரெண்டையும் ஆட் பண்ணணும். 24 plus 16. Tens ones போட்டுக்கோங்க. 24 16 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 4 plus 6 என்ன 10. ஸோ 0 remaining 1 இங்கே. ஸோ 1 plus 2 3. 3 plus 1 4. ஸோ வந்து 40 rupees. Try doing it without writing. அதாவது ரைட் பண்ணாமல் எப்படி வந்து இது வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். 24 இருக்குன்னா 24 plus 6 என்னது 30. ஸோ 30 plus 10 40. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். Fantosh had 64 rupees. He spent 39 rupees at a fair. How much money is left with him? Left with him என்னது சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 64 minus 39. Tens ones போட்டுக்கோங்க. 64 minus 39. 4ல 9 போகுமா போகாது. ஸோ வந்து 1 borrow பண்ணுங்க. 14 ஆகிடும். 14ல 9 போச்சுன்னா 5. இங்கே 1 கொடுத்துட்டனால இங்கே வந்து 5 தான் இருக்கும். 5 minus 3 2. ஸோ வந்து 25 rupees. ஸோ வந்து 25 rupees is left with him. இன்னொரு மெத்தட் என்னது டேக் 4 from 64. அப்போனா என்னது 60 ஆகிடும். அதே மாதிரி இதுலேயும் 4 எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் 35 ஆகிடும். ஸோ 60 minus 35 25 rupees. Thank you kids.